36:1. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அது முழுசாதான் படிக்கணும். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 வசனங்களுக்கு மேலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்திலும் நீங்கள் பார்க்கும்போது அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற வார்த்தை ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த மாதமும் அவர் கிருபை நம்ம வாழ்க்கையில் உள்ளது. அதான் இந்த மாத வாக்கு தத்தம் அதுதான். அவர் கிருபை என்றும், கடந்த நாட்கள் இருந்த அந்த கிருபை இந்த மாதமும் உள்ளது. தொடர்ந்து அவர் கிருபை கொடுத்து நடத்துவார். என்றும் உள்ளவர் கிருபை. கரங்களை தட்டி அல்லேலூயா நல்லா உற்சாகமாக மகிமைப்படுத்தலாமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை நம்ம வாழ்க்கையில் மாறாமல் காக்கக்கூடிய கிருபை, என்றும் உள்ள அவருடைய கிருபை. ஒவ்வொரு வசனத்திலையும் இங்கே சொல்லுகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அந்த சங்கீதம் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வசனத்திலையும் தேவன் செய்த கிரிகளை குறித்து, தேவன் செய்த அற்புதங்களை குறித்து, கர்த்தர் செய்த தம்முடைய வல்லமைகளை குறித்து, தேவன் வெளிப்படுத்தின வல்லமைகளை குறித்து இந்த சங்கீதம் முழுவதும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனங்களை, வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய சுடர்களை உண்டாக்கினார், தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினார், பகலில் ஆழ சூரியனை உண்டாக்கினார், இரவிலே ஆழ சந்திரனை உண்டாக்கினார், அப்புறம் எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தார், இஸ்ரவேலை அது நடுவிலிருந்து புறப்பட பண்ணினார், பலத்த கையினால் புறப்பட பண்ணினவரை, இப்படி ஒவ்வொன்று சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். அது ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளதுன்னு இருக்கு. அப்போது கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கிருபையாக நம்மை வழிநடத்தி கொண்டே வந்திருக்கிறார். அந்த கிருபை என்றும் உள்ளது, இந்த மாதமும் உள்ளது. அல்லேலூயா. நம் வாழ்நாள் முழுவதும் அவர் தம்முடைய கிருபையை அவர் நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய கிருபையை அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் நீங்கள் இந்த சங்கீதம் 138 அது பாருங்க, 38:8 வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அந்த சங்கீதத்துக்கும் இதுவும் பொருந்தும். 136க்கும் 38 இந்த வசனத்துக்கும் மிக பொருத்தமா இருக்கு. கர்த்தர் எனக்காகவும், அதாவது நீங்க இதுல செய்த மாதிரியே நீங்க நல்லா கவனிக்கணும். 136 சொல்ற மாதிரியே ஒவ்வொரு காரியங்களை கிரியை செய்த மாதிரியே தேவன் என்ன செய்வார்? எனக்காக அவர் வாய் திறந்து சொல்லணும். செய்வார்னா உனக்கு வேணும்னா சொல்லலாம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் சும்மா உட்காந்தா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கணும், அந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், அவர் சமூகத்தில் அதுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க முடியும். ஒழிய சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே இல்லை. அல்லேலூயா. ஒன்றுமே அறியாமல் உட்காந்து போகிறவங்கள ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதை கேட்க வேண்டும், அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். வார்த்தையை கேட்டு என்ன செய்யணும்? உங்களை அர்ப்பணிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவருடைய கிரியை நீங்கள் பார்க்க முடியும். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார், உமது கிருபை அப்படின்றார். அல்லேலூயா. அன்னைக்கு அவர் செய்தது போல, அன்னைக்கு அவர் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்தது போல இன்றைக்கும் என்ன உண்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அவர் கையின் கிரிகளை, அவர் செயலை, அவர் வல்லமையை இன்னைக்கும் எங்க வாழ்க்கையில நெகிழ விடாமல் இருப்பீராக அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் யோபு சொல்லும்போது சொல்லுவார், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் எனக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வசனத்துக்கு உங்கள் இருதயம் திறந்துருச்சா? உங்கள் செவிகள் திறந்திருக்கிறதா? அல்லேலூயா. கையை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்போடு தேவனுக்கு மகிமை செலுத்தி, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடா. தேவனை தேடுகிற பிள்ளைகள், தேவனுக்கு உத்தமமாய் வாழ்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை சார்ந்து வாழ்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற தேவன். அவருடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கரத்தின்
அன்னைக்கு அவருடைய கரத்தின் கிரியினாலதான் எல்லாவற்றையும் செய்தார். ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தினாலும் அவருடைய பலத்த கிரியினாலே, புரியுதா உங்களுக்கு? தேவன் என்ன செய்தார்? அந்த கிரிகளை செய்து ஒவ்வொரு அற்புதங்களுமாக அதிசயமாக அந்த நாட்களிலே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் வழி நடத்தி வந்தார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து வந்தார். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். எனக்காக அவர் அதை, எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்காக எல்லாம் செய்து முடிப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் அன்றைக்கு செய்த அதே கிருபைகள் நீங்கள் அதான் விளங்கணும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கடந்த நாளில் உன் வாழ்க்கையில் செய்த காரியம்தான் இல்லையா? உன் வாழ்க்கையில் அவர் பாராட்டின கிருபை இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது, இன்றும் உள்ளது. அவர் கிருபை விலகுன்னு சொல்லப்படலை. அவர் பாராட்டுகிற கிருபை நம்ம வாழ்க்கையில் விலகுன்னு சொல்லப்படலை. அவர் கிருபை என்றைக்கும் இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கிருபையை நம்ம கொடுக்கப்பட்ட அந்த கிருபைக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க இயேசுவுக்கு அர்ப்பணிக்க அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவருடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாம உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் உனக்கு ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா என்ன செய்யாது? அது எந்த விதத்திலும் எந்த மனுஷனோ எந்த சத்துருவோ அதை தடை செய்ய முடியாது என்கிற விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். அவர் செய்வார், எனக்காக அவர் செய்வார், எனக்காக அவர் வாசலை திறப்பார், எனக்காக என்ன செய்வார்? ஓனரிடத்தில் அவர் பேசுவார். அல்லேலூயா. வேலை செய்கிற ஓனர் பிரச்சனை பண்றாரு, இல்லை உனக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க, அல்லேலூயா, உன் காரியங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு, உனக்கு முன்னாடி போய் உனக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்? பேசி உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார், உனக்கு ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவர் செய்து முடிப்பார். அதை அவர் செய்யல ஒரு காரியத்தை அவருடைய செயலோடு நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியம்தான் பெரிய பிளஸ்ஸிங். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நமக்கு சொல்றது விளங்குதாங்க? ஆமாம். அவருடைய காரியங்களோடு அவருடைய கிரிகளின் மூலமாக தேவனுடைய செயலின் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். அதெல்லாம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும், நித்தியமானதாக இருக்கும், உனக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக காணப்படும். அது ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூத ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்னா 70 ஆண்டு காலம் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். 70 வருஷம் அவர்களுடைய தவறுகளினாலே, மீறுதலினாலே தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படும் போது பாபிலோன் ராஜா என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்தை இடித்து, தேவனுடைய ஆலயத்தை இடித்து எருசலேமையே மண்மேடாக்கிட்டாங்க. அதாவது தேவனுடைய ஸ்தானம்னு சொல்லப்படுகிற முக்கியமான இடத்தையும் அந்த ஆலயத்தையும் இடித்து எல்லாத்தையும் மண்மேடாக்கி அத்தனை பேரையும் ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் அவர்களை ஒப்பு கொடுக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இவருடைய சிறையிருப்பு 70 ஆண்டு காலம் இருக்கும். எத்தனை ஆண்டு? 70 ஆண்டு காலம் இருக்கும். இந்த 70 ஆண்டு காலம் முடிந்த பின்பு இவர்களை திரும்பவும் இந்த பட்டணத்துக்கு, தம்பி தூங்கக்கூடாது, வசனம் கேட்கணும் எல்லாரும், நான் சொல்லவே கூடாது, தூங்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இரவு வேலைக்கு போயிட்டு நீங்கள் வந்திருந்தா பரவாயில்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா ஆராதிச்சிங்க, வசனம் கேளுங்க. கைசலால் ஒரு மாதிரி இருந்துன்னா சத்தம் காட்டாமல் போய் என்ன பண்ணுங்க, அமைதியாக போய் தண்ணி குடிச்சிடோ முகம் கழுவிட்டோ கூட வந்து உட்காந்து கேட்கலாம். இது இரவு ஜெபம் இல்லை, இரவு ஜெபத்துக்கும் வரல, நல்லா தூங்கி தான் எழுந்து வந்திருக்கிறீங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அதனால் வசனம் ரொம்ப முக்கியம். அதில் சில பேர் தூங்குற ஆட்கள்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வர ஆட்கள். அதுவும் அதனால் வசனத்தை கேட்டிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை விசனம் இல்லாமல் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃபாதர் அதிகுருக்கா சொல்லுவார், வசனம் நீ பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் விசனமே இருக்காதும்பார். சத்தமாக சொல்லு, நல்லா கரங்களை உயர்த்தி. இது தேவனுடைய சொல், தேவனுடைய வார்த்தை, அவ்வளோ மகத்துவமானது. கையை உயர்த்தி நல்ல சத்தமாக முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட்.
ஆமா. அப்போ கவனிங்க பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த ஒவ்வொரு காரியங்களும், தேவனுடைய ஒவ்வொரு அந்த செயல்களிலும் தேவனுடைய அந்த கிரிகளை நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த யூத ஜனங்களை 70 ஆண்டு காலம் ஒப்பு கொடுத்து ஆலயம் இடிக்கப்பட்டு அவர்களை ஆண்டவர் திரும்பவும் அவர்களை 70 ஆண்டுகளுக்கு பின்பு கொண்டு வருவேன், ஆலயம் திரும்ப கட்டப்படும் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்கு கொடுத்தார். இப்ப இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார் கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை புஸ்தகத்திலே தானியேல் கரெக்டா அந்த 70வது வருஷம் நிறைவடையும் போது அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பின் காலம் 70 ஆண்டு காலத்துக்கு பின்பு முடிவடைந்து நீர் கொண்டு போய் இந்த ஜனங்களை உடைய தேசத்தில் சேர்ப்பீர் என்று சொல்லி இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அதெல்லாம் நீங்க வீட்டில் படிங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் தேடி வாசிக்கணும். இங்கே சொல்லப்படுகிற, அதாவது பவுல் போய் ஒரு இடத்துல ஊழியம் செய்த உடனே அந்த பெரையா பட்டணத்தார் என்ன செய்தாங்க, மனோ வாஞ்சையா ஏற்றுக்கொண்டு வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணாங்களாம், வசனங்களை திருப்பி திருப்பி அங்கே இங்கேயும் பெரட்டி பார்த்து, ஓ இப்படி இருக்கா காரியம், அப்படி இருக்கிறதுனால அவர்கள் யாரை விட இதாகிட்டாங்க, புரியுதுங்களா? தெசலோனிக்கே இருக்க பட்டணத்தை விட இவர்கள் வசனத்தில் தேறினவர்களாய் மாறினார்கள் வசனம் சொல்லுது. சொல்லுங்கள், அல்லேலூயா. நல்ல சத்தமா. இன்னைக்கு பைபிள் எடுத்தேன், அதோட கொண்டு போய் என்ன செய்தேன், வீட்டில் தூக்கி போட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இரவும் பகலுதில் நீ தியானமாக இருந்தா நீ நினைக்கிற, நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் தான் சொல்ற, வசனத்தை கேளு, வசனத்தில் நட, வசனத்தை வாயில வச்சுக்கிட்டே இரு, வாயை விட்டு பிரியக்கூடாது. வார்த்தை வசனம் இருந்துகிட்டே இருக்கணும். வார்த்தை தேவ வார்த்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவிசுவாசமா பேசாத. யாராவது சொல்ற காரியங்களை இவங்க அது சொன்னாங்கன்னு பேசாத. தேவ வசனத்தை பேசு. இன்னைக்கு கேட்ட வார்த்தையை போய் உன் வாயில வச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். உங்க கிருபை என் வாழ்க்கையில் என்றும் உள்ளது ஆண்டவரே அப்படின்னு தலையில கை வச்சு ஒரு சோத்திரம் பண்ணு. எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் உங்கள் கிருபை என்றும் உள்ளது. என் தொழிலில், என் மனைவி குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உங்கள் கிருபை என்றும் உள்ளது. எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீர். போய் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை வைத்து பாருங்க. அங்கே பிசாசு வராது, உன்னை நஷ்டப்படுத்துகிற காரியம் வராது. வாயை திறந்து கவனிக்கிறீங்களா? வசனத்தின் மேலே உனக்கு தீமை செய்கிற காரியம் வராது. அல்லேலூயா. கர்த்தர் வசனம் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆண்டவர் வசனத்தை வச்சுக்கின்றார். அம்மா வார்த்தையை வைக்க மாட்டோம் முன்னாடி, கர்த்தருடைய வசனத்தை முன்னாடி வைத்துக் கொள்ளுகிற மாட்டோம். நம்ம என்ன செய்கிறோம், வேற ஏதாவது தேவையற்ற காரியங்களை நம்ம பேசுகிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்ல வசனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அவன் வசனத்தை அறிந்துதான் ஜெபிக்கிறார் தானியேல். 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கும் என்று அப்போ எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் வாசித்ததுனாலதான் அவருக்கு தெரியுது இல்லையா? அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமா இதை அறிந்து கொள்ளுகிறார். அவர் அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேலரை விடுதலையா. ஆண்டவர் கிரியை செய்கிறார் பாருங்க. அந்த நாட்கள் வரும்போது ஒரு மனிதனை ஜெபிக்க வைக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, அவர் வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம், அவர் கிரியை செய்கிறவர். அவர் ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறார், அது எந்த சூழ்நிலையில தடைபடாது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரேன். அவர் கிருபை அவர்கள் ஜனங்கள் மேலே இருந்து அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர் ஒரு காரியத்தை, ஒரு கிரியை நடப்பிக்கிறார். அதை எவ்வளவோ மனுஷர்கள், சத்துரு, பல போராட்டங்கள் தடை செய்தாலும் தடை செய்ய முடியல அப்படின்றத தான் நம்ம இந்த நாளில் பார்த்து ஜெபிக்க போறோம். அப்ப தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர், நல்லா கவனிங்க, ஒரு அரசாங்கத்தையே மாத்துகிறார். அந்த 70 ஆண்டு முடிகிற காலங்களில் நல்லா கவனிக்கணும், அரசாங்கத்தையே மாத்துகிறார். உனக்காக சில காரியங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. சில சூழ்நிலைகளையே உனக்கு மாற்றி அமைக்கக்கூடியவர் அவர். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. உனக்கு ஒரு காரியம் செய்யணும் ஆண்டவர், உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை தேடுகிற பிள்ளைங்க, தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னா, புரியுதா உங்களுக்கு? அது ஒரு நாள் என்ன செய்யாது. அவர் கிருபை இருக்கு, அவர் செய்வார், அவர் நமக்கு எல்லாம். அப்போ அவர் செய்யும் போது ஒரு காரியம் தடைபடாது அப்படின்றத நீ உணர்ந்து கொள்ளணும். எந்த காரியத்தில் நம்மளை அவர் கையின் கிரிகளை நிகழ விடாம என் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டே வருவார்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அரசாங்கத்தையே மாத்துறார், சூழ்நிலையே மாத்துறாருங்க. இப்போ நம்ம இந்த சுண்ணாம்பு கால்வாயில சர்ச்சு வச்சிருக்கும் போது அப்பதான் போய் ஒரே வருஷம் இல்லையா, நம்ம பணம் கொடுத்து தான் அந்த இடம் கட்டப்பட்டது. அப்பதான் அவங்க சும்மா கிடந்த இடத்த என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. கூட கொஞ்சம் காசு போட்டு அப்பதான் கட்டி முடிக்கிறாங்க. நம்ம இதற்கு மேலே அதுக்கு கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தோம். இதற்கு மேலே என்ன செய்திருந்தோம், அந்த உள்ள பால் சீலிங் ஒர்க்கெல்லாம் அந்த நாளில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் அதுக்கு செலவாச்சு. கட்டி முடிந்து ஒரே ஒரு வருஷத்தில் கட்டி முடிந்து ஒரு ஆண்டு கூட முடியல. பின்னாடி சர்ச்சுக்கு பேக் சைடில் இடிக்க வந்துட்டாங்க, ஃபுல்லாக இடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அம்மா காய்கறி மண்டி வருது, மார்க்கெட், ஞாயிற்றுக்கிழமை காய்கறி மார்க்கெட் வரப்போகுது. ஜெயலலிதா நம்ம ஆர்கே நகர்ல நின்று ஜெயிச்சிருக்கு. ஆர்கே நகர்ல நின்று ஜெயிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பின் சைடில் சோத்ரு அல்லேலூயா சொல்றது விளங்குதாங்க, பின் சைடில் மார்க்கெட் பெருசா ஓப்பன் பண்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, மார்க்கெட் ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்தெல்லாம் எடுத்து இங்கே பார்க்கிங் வசதி இதுக்கெல்லாம் ரெடி பண்ண போறாங்க அப்படின்றாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒருத்தன் சர்ச்சு வாசல்லையே வந்து எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு குடிச்சிட்டு தகலை ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பார். எப்பா இப்படியே இங்கேயே உட்காந்துருந்தேன் எப்படிப்பா எழுந்து போப்பானா, எங்கள் அம்மா சத்தம் போட்டிருக்குறாங்க, அதுக்கு சொல்லிட்டு போகிறாராம், அங்கே இடிச்சாங்கல்ல சீக்கிரம் ஒன்றுதும் தூக்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறார். சோத்திரம். அப்போ தான் என்னென்னு எங்களுக்கு தெரியல, என்னென்னு விசாரிக்க போனால் இந்த மாதிரி சம்பவம் அங்கே மார்க்கெட். அப்போ அதுக்கு வந்து என்ன செய்துட்டாங்க, முதலே வந்து எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவே நடத்திட்டாங்க மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போ நான் நினச்சேன், இன்னும் இவ்வளோ காசை போட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு வருஷம் கூட இங்கே இருக்க முடியாதா, என்ன ஆண்டவரே 5 வருஷமாவது இருந்தால் இங்கே பண்ண செலவுக்கு இங்கே பண்ண காரியத்துக்கு மனசுக்கு திருப்தி வருமே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன் நான். ஆண்டவர் எங்கே போகிறது திடீர்னு, பிரைஸ் எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் இருந்தால் 3 மாதத்தில் ஜெயலலிதாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. அவங்க போட்ட எல்லா தமிழ்நாடு முழுவதும் போட்ட மார்க்கெட் திட்டமே மாறிடுச்சுங்க. ஏன் நம்ம ஜெபத்தை கேட்டு கிரியை செய்ய மாட்டார் ஆண்டவர்? எல்லாத்துக்கும் செய்யறது போல நமக்கும் சேர்ந்து செய்வார் அவர். அதில் தான் முடங்குச்சு. அவங்க உள்ளே போனாங்க. சோத்திரம், புரியுதா உங்களுக்கு? 6 மாதம் ஒரு 6 மாதம் கழிச்சு வெளியில் வரும்போது எப்படி வந்தாங்க, முடிஞ்சுது, வேற ஆட்சி வந்தது. 5 வருஷம் கடப்பில் போட்டு 6 வருஷம் நம்மளை கிருபையாக அந்த இடத்துல 6 ஆண்டு. எத்தனை வருஷம்? ஒரே வருஷத்தில் போயிருந்து நினைச்சோம். 5 வருஷம் கேட்டோம், கூட ஒரு வருஷம் கொடுத்து 6 வருஷம் இருந்தோங்க. சரியா 6 வருஷம் அந்த சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில். சோத்திரம், சொல்றது விளங்குதாங்க. மாற்ற முடியும் அவர். எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்றேன். நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு கிரிகள் நம்ம பெரியவர்கள் அதை தாழ்வில் நினைத்தாரு, தாழ்வில் நினைத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தார், அதை தான் நம்ம சொல்லணும். கரங்களை தட்டி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கிருபை பாராட்டணும்னா என்ன பண்ணக்கூடாது, நான் ரொம்ப நீதிமான், ரொம்ப பெரிய ஆள், அதனால நான் ரொம்ப சரியா இருக்கிறதுனால இல்லை, கிருபை, தயவு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அந்த அளவுக்கு தகுதியற்றவன், கர்த்தர் எனக்கு கிருபையா செய்கிறீங்களா ஆண்டவரே? கைகளை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றார் பிரியமானவர்களே? சூழ்நிலைகளையே அங்க தானியேல் ஜெபித்த உடனே அவ்வளோ பெரிய அரசன் பாபிலோன் ராஜ்யத்தையே மாத்துறார் ஆண்டவர். அவங்க அப்பா செத்து அதுக்கப்புறம் அடுத்தது அவங்க மகனுடைய ஆட்சி காலமே மாறுது. கோரோஸ் என்கிற ஒரு ஆளை கொண்டு வருகிறார். பெர்சியா அதிபதியை ஆண்டவர் ராஜ்யத்தில் கொண்டு வருகிறார். அவன் வந்து பாபிலோன் அரசை முறியடித்து அவன் ராஜ்யத்தை கட்டுகிறான். ராஜ்யத்தை கட்டின உடனே அவனுக்கு தேவன் மேல ஒரு பற்றுதலும் ஈடுபாடு இருந்துச்சான். அதனால அவன் மூலமா ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அதாவது விடுதலை ஆக்கலாம். என்ன சொல்றான்னா, யாராவது உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்ட விருப்பமானா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கட்டுறதுக்கு போகலாம். எழுப்புறாரு பாருங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரனா நல்லா கவனிங்க. அவர் உனக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் நமக்கு உன்னை ஜெபிக்க வைப்பார். உன் வாழ்க்கையில் ஆட்களை எழுப்புவார், உன்னை எழுப்புவார், அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஒரு காரியம் எந்த ஒரு விஷயம்னாலும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு ஏவுதலை தருவார். அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும், புரியுதா?
தேவனுக்காக எப்படி வாழணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், தொழில் எப்படி பண்ணணும், புதிய விஷயங்கள் எப்படி செய்யணுன்ற ஒரு ஏவுதலை தேவன் உன் இருதயத்தில் உண்டாக்குவார். ஜெபம் பண்ணினாதான் அது நடக்கும். அப்ப நீ எழும்பும் போது கிரியை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அவர் காட்டுகிற பாதையில நம்ம போகும்போது, சொல்றது விளங்குதாங்க? அவர் காட்டுகிற பாதையில நம்ம போகும்போது தேவன் கிரியை செய்வார். உனக்கு தேவனுடைய கிரிகளை நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். சில பேர்கிட்ட சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா மற்ற எல்லா காரியங்களும் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு அம்மா கடந்த முறை ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க எல்லாவற்றுக்கும் பதில் சொல்றாங்களோ ஒழிய தன்னை தாழ்த்தி ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்றதுக்கு தன்னை மனைய மாட்டாங்க. அல்லேலூயா. மாம்ச முயற்சியில அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு ஓடுறாங்க. அப்ப என்ன ஆயிடும்? தப்பு கிடையாது, முயற்சி எடுக்கணும். ஆனால் பட் தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு நீ 4 யோசனை உனக்கு வரும் தெரியுங்களா, அதில் தேவன் என்ன வச்சுக்கிறாரோ அந்த சரியான ஒரு யோசனையில் உன்னை நடத்தி உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி கொடுப்பார். கிரியை செய்து கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. இப்போ தேவனை சார்ந்து கொண்டு, தேவனே நான் எந்த பாதையில் போகணும், நான் என்ன செய்யணும், என்ன நடத்தணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில். தானியேல் ஜெபிக்க வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். கோரோஸை எழுப்புறார் பாருங்க ஆண்டவர். கோரோஸ் வார்த்தை சொல்றார், யாரெல்லாம் போக பிரியமா இருக்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்டாலும் ஆண்டவர் எழுப்புறார். செருபாபேல் எழும்புறார். அதுக்கு பின்னாடி ஆசாரியனாகிய யோசுவா எழும்புகிறான். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி எஸ்ரா எழும்புகிறான். பெரிய கூட்டம் எழும்பி ஆலயத்தை கட்ட நாங்கள் போகிறோம் அப்படின்னோடனே அவன் நிருபங்களை எழுதி கொடுத்து எல்லா காரியங்களும் அவரிடத்தில் அர்ப்பணித்து நீங்கள் போய் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு. அவர்கள் கூட்டமாக வந்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது பாருங்க. அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம், உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டம், தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தம், அது ஏற்ற வேளையில எப்போ என்ன உனக்கு செய்யணுமோ அதை தேவன் ஏற்ற வேளையில அவர் செய்வார். அவர் கையின் கிரிகளை ஒரு நாளில் நிகழ விட மாட்டார். அவர் தம் வல்லமையை பலமா வெளிப்படுத்தி அவர் செய்து முடிப்பார். இதை செய்து முடிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நம்ம கரெக்டா அவரோடு போய் கனெக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கங்களேன், அவரோட போய் நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவரோட அன்பில் நீங்க அவரை பற்றி பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜெபத்தில் நீங்க உங்களை இணைச்சிட்டீங்க, அவரோடு கூட போய் உங்களை என்ன செய்யணும், ஜெபத்தில் இணைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கிரியை நீங்க பார்க்க முடியும். சொல்றது விளங்குதாங்க? அநேகர் ஆண்டவரோடு தன்னை இணைத்து கொள்ளாதபடி ஏதோ ஒன்று செய்ய ஆண்டவரை செஞ்சா போதும், ரைட் நடந்தா போதும், அப்படி இல்லை. அப்ப செய்கிறவரோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், இணைத்து கொள்ள வேண்டும் உங்க வாழ்க்கையை. ஸ்தோத்திரம். அன்னிதினமும் காலையில் அதுக்கு தான் எழுந்து ஜெபிச்சிடணும். அந்த அன்னைக்கு ஆண்டவர் உன்னை சரியான பாதையில் நடத்துவார். ஐயோ தப்பான வழியில போயிட்டேன், இந்த காரியத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், அதுல போய் காலையில இருந்து ஜெபம் இல்லை. ஸ்தோத்திரம். ஜெபிக்காம போறோம், ஜெபம் பண்ணாம காணப்படுகிறோம். ஒரு நாள் எழுந்து நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ தினமும் ஜெபித்து பார். அல்லேலூயா. போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் எப்படி தெரியுங்களா, வாழ்க்கையில இவங்க எழும்புறாங்க, போறாங்க, ஆலயம் கட்டுறாங்க. பிசாசு என்ன தெரியுங்களா பண்ணா, மனுஷன் சத்ருவ மூலமா ஏவுதல் கொடுத்து இந்த ஆலயத்தை வந்து இவங்க இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டுறாங்களே எப்படின்னு சொல்லி கோரோஸ் ராஜாக்கு அப்புறம் அகஸ்வரு வராரு. அகஸ்வருக்கு கடிதம் எழுதுறாங்க, இங்க வந்து இவங்க ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எருசலேமையெல்லாம் சீர்படுத்திட்டு இருக்கிறாங்களே, இது எப்படி, இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுகளாச்சே அப்படின்ற மாதிரி எழுதுறான். இவங்க பெரிய பெரிய ராஜாக்கள், இவங்களை வளர விட்டா நமக்கு ஆபத்து அப்படின்னு அகஸ்வருக்கு எழுதும் போது அகஸ்வர் இந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு, அப்படியா நம்ம என்னதுன்னு ஆராய்வோம், அது வரைக்கும் அவர்கள் வேலை செய்யாதபடி தடை பண்ணுங்கன்னு இருக்கும் வசனம். வாசிங்க பார்ப்போம். அதை அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்க எடுத்து எஸ்ரா புஸ்தகத்தில் 4:24 வாசிங்க. எஸ்ரா 4:24 வேகமா. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. எப்படி 2 வருஷம் அவன் வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேங்க, குரலை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ வேலை செய்தவர்களை இவன் என்ன பண்றான், முடக்கி வேலை செய்யாதபடி. இது யார் ஆரம்பிச்சது? தேவன் ஆரம்பிச்சது, தேவன் தொடங்கியது.
ஆனா மனுஷன் சத்துரு உள்ள பூந்து என்ன பண்றான்? சில தந்திரங்களினால் அரசாங்க சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. கோரோஸ் அவங்க அகஸ்வரு மூலமா சட்டம் வருது, கவனிக்கணும். அடுத்த ராஜா வர வரைக்கும் இவங்க ராஜ்யத்துல அவங்க இன்னும் செய்ய முடியாம சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. விளங்குதாங்க? அரசாங்கமே சட்டம் போட்டுருச்சு இதை நீ செய்யக்கூடாதுன்னு. கோரோஸ் முதல்ல கொடுத்தார், அடுத்த வந்த ராஜா செய்யாத, நிறுத்தி வைங்க ஆளை அப்படின்ட்டான். கவனிக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றேன்னு அவனுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். செருபாபேல் சோர்ந்து போய் உக்காந்துட்டார். அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, பல நேரங்களில் நீங்கள் தேவனுக்காக எழும்பி ஓடும்போது, தேவனுக்காக செயல்படும் போது, தேவனுக்காக பிரகாசிக்கலாம்னு நினைக்கும் போது, தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய நினைக்கும் போது, தேவன் உங்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் போது, அற்புதங்களை கொண்டு வரும்போதெல்லாம் பல நேரங்களில் ரெண்டாவது இன்னொரு பக்கம், நீ நல்லா எழும்பி அதிகமாக ஜெபிச்சிருப்ப, ஆண்டவரோடு நல்லா நடந்திருப்ப, அதிகமான செயல்பாடு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். நான் கவனிக்கணும் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல உற்சாகமா வந்துட்டு இருக்கும் போது தேவனும் வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரத்தில் சத்துரு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நீ தேவனை தேடாதபடி, தேவனுடைய காரியங்களில் நீ இணையாதபடி, நீ செயல்படாதபடி உன்னை தடை செய்வான். ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வருவான். ஆனா நம்ம அதை தான் பார்க்கிறோம். அந்த பிரச்சனையை, அந்த தடையை, இந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். எதுக்கு தெரியுங்களா? உன்னை முடக்கிறதுக்கு. தேவன் நீ தொடர்ந்து தேடுறதுனால உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அடுத்த மாற்றம் வரப்போகுது. அடுத்த ஒரு காரியத்தை கிரியை செய்ய போகிறார். அடுத்த ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். அடுத்த லெவல்ல நீ உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மிராக்கல் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் முடக்கிடுவான். நம்ம ஆள் இந்த ஆள் இந்த எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் விளங்காது. என்ன பண்ணுவாங்க? உட்காந்துருவாங்க, முடங்கி உட்காந்துருவாங்க. அந்த நேரத்திலையும் அந்த உற்சாகம் குறையாம, எந்த தடை வந்தாலும் ஜெபம் குறையாம, தேவ சமூகத்துக்கு வர்றது குறையாம, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் குறையாம நீ உறுதியுள்ள ஆளா நிற்பேன்னு சொன்னா கர்த்தருடைய வல்லமை தொடர்ந்து வாழ்க்கையில வெளிப்படும். இன்னைக்கு அநேகர் முடங்கிடுறாங்க. இந்த ரகசியமே தெரியறது இல்லை. தேவ வல்லமை பெருசுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது இல்லை அநேகர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களிடத்துல உங்க மத்தியில் என்னன்னாங்க நாங்க பிரசங்கம் பண்றோம்னு சொன்னா, இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவன் எங்களை கடந்து வர பண்ணி தான் உங்கள்ட்ட பேச வைக்கிறார். வசனங்கள், ஆதாரங்கள் இருக்கிறது, எங்க வாழ்க்கையும் அனுபவம் இருக்கிறது. அனுபவம் இல்லாம பேசல. பல நேரங்களில் எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் நான்லாம் இன்னும் சொல்ல போனா எங்கேயோ போயிருக்கணும். என் ஊழியத்தினுடைய காரியங்கள் லெவல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் இழுத்த நிலைமைக்கு. ஆனா ஒவ்வொரு கட்டங்களும் என் வாழ்க்கையில வரும்போது யோசித்து, ஆரம்ப நாட்கள்ல சொல்றேன், சொல்றது விளங்குதாங்க. நான் வாலிபனா இருக்கும்போது ஆரம்ப நாட்கள்லயே நான் ஊழிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அதெல்லாம் தாமதமானதுக்கு காரணம் என்னன்னா, வந்த காரியங்கள் ஒன்றொன்று அப்படி. அப்ப நான் ரெண்டாவது யோசித்தது அதுதான். அந்த ஏன்னா சில பேர் அப்படியே முடங்கிடுவாங்க. ஆனா தேவனுடைய கிருபை திரும்ப திரும்ப இழுக்கும் போது நான்லாம் விடவே இல்லை. ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு திரும்ப திரும்ப வந்தனாலதான் இந்த அளவுக்காவது கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்ற கேள்வியோட நம்மளை அப்படியே முடக்கிரும், அந்த காரியத்தோட முடங்கிரும். திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது இருக்கு. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு உயிர்ப்பிக்க அப்படி இல்லை. அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன்னா, திரும்ப திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு உயிர்ப்பிக்கிறது இல்லை. நீ விடாத. இன்னும் வாழ்க்கையில தடம் வந்தாலும் என்ன செய்யாத. இந்த பத்திமை தாங்க ஒரு பெரிய உதாரணம் அதுக்கு. அவன் கூப்பிடுறான், இயேசுவே போறத பார்த்துட்டான். கூப்பிடுறது அவன் என்ன பண்றாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள ஏன்டா இப்படி கத்துற, அமைதியா இருடா அப்படின்னு அவனை என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. அவனை என்னடான்னு கேட்டு, உனக்கு என்ன வேணும், நான் இயேசுவை பார்க்கணும், வான்னு கூட்டு போறதுக்கு ஆள் இல்லை. பேசாம இருக்கும்படி அவனை அதட்டி இருக்கிறாங்க, சத்தம் போட்டு இருக்கிறாங்க. அவன் வசனம் சொல்லுது, பின்னும் அதிக சத்தமா கூப்பிட்டானா. எப்படி? பின்னும் அதிக சத்தமா. அப்போ உன்னை பேசாது இருக்கும்படி, நீ ஊழியத்தில் ஓடாது இருக்கும்படி, சபைக்கு தேடி வராது இருக்கும்படி சத்துரு உன்னை முடக்கும் போது பின்னும் அதிகமாய் நீ கூப்பிட்டு பாரு. இயேசு உனக்காக நின்று என்னப்பா வேணும்னு கேட்பார் அவர். அல்லேலூயா.
இப்போ எல்லா சத்தத்துக்கு மேல அவர் நின்னுட்டாரு. நிக்க வேண்டியவர் நின்ட்டா வாயை மூடுறவன் அமைதியா வாயை மூடித்தான் ஆகணும். சத்தமா சொல்லுங்களேங்க. அவர் நின்று என்னன்னு கேட்கிறார், என்ன சத்தங்க? அப்ப எல்லாரும் ரிக் சைலண்ட், எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. இப்ப அவன் சத்தமும் இவர் சத்தம் மட்டும்தான் கேட்குது. இயேசுவேன்னு எழுந்து வரான், வா என்ன வேணும் உனக்கு? அல்லேலூயா, நான் பார்வை அடையணும், விசுவாசத்தின்படி கடவுதுனார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப அத்தனை பேர் சத்தம் அடங்கி போச்சு. இப்ப 2 பேர் சத்தம் மட்டும்தான். நீயும் தேவனும் மட்டும்தான், நீயும் இயேசுவும் மட்டும்தான். நிறுத்தாத ஓட்டத்தை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. தேவனை தேடுறதை நிறுத்தாதே. ஓட்ட தடை இல்லாம ஓடும். அவர் வாழ்க்கையில செய்ய நினைத்த தடைப்படாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். வாழ்க்கையில தடைபடாது, ஓட்டம் தடைபடாது. ஸ்தோத்திரம். ஓட்டத்தை கர்த்தர் சத்துரு தடை செய்ய முடியாது. மோசேயை அனுப்புறாரு. அவருடைய திட்டம், அவர் நாள் 400 ஆண்டுகளுக்கு பின்பு இஸ்ரவேலர் விடுதலை ஆக்குவேன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். மோசேயை அனுப்புறாரு. மோசே போறான். போய் நின்ன உடனே கர்த்தர் யார் அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறதுக்கு? கவனிக்கிறீங்களாமா? லோ, கர்த்தர் பார்வோன் போன உடனே விட்டுட்டானா? சில காரியங்கள் கவனிங்க. நீங்க உடனே நடந்துரும். உடனே இல்ல ஆனா நடக்கும். நீ நினைக்கிறத விட அற்புதமா நடக்கும். ஹல்லேலூயா. ஆனா ஃபர்ஸ்ட் உன்னை சுத்தி இருக்கிற அங்கங்க சத்துரு வச்சிருக்கிறான் பாருங்க. அங்கங்க உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு சில காரியங்களை முடக்கி வச்சிருப்பான். நீ கர்த்தர்ட்ட நின்னா அவர் வல்லமை வெளிப்படும். அவன் விலகிதான் ஆகணும், விட்டுதான் ஆகணும். தடை செய்கிறான். ஜனங்களை ஆராதிக்க போகாதபடி, விடுதலையாக்காதபடி என்ன பண்ணுனா? மோசே போய் நின்ன உடனே விட்டு விடவில்லை, தடை செய்தான். அல்லேலூயா. தேவன் தடைகளை, எல்லா தடைகளை உடைத்து விடுதலையோடு ஜனங்களை புடப்பட பண்ணினார். அதான் போட்டிருக்கு, ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய பலத்த கிரியினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலே தேவன் ஜனங்களை விடுதலையாக்கினார். நல்ல கையை தட்டி விளங்குதா? புரியுதா? ஸ்தோத்திரம். ஆமென். சும்மாதான் சில பேர் இப்படி கை தட்டிதெல்லாம் தட்டுறா, நானும் தட்டிக்கிறேன். தட்டலைன்னா ஏன் தட்டலன்னு கேட்பாரு. எனக்கு தெரியும், தட்டுற ஸ்டைலே நமக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வசனத்தை ஆவியில் உள்வாங்கி தட்டுறதுக்கும் ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இந்த துட்டு கொடுத்து அரசியல்வாதியை கூப்பிட்டு போவான், காசை கூப்பிட்டு போவான். அது சும்மானாலும் என்ன பண்ணும்? கோஷம் போட சொல்லும் போது சும்மானாலும் ஆளுங்க. ஆனால் உண்மையாக வெறியாக இருப்பான் பாருங்க. அவன் துட்டெல்லாம் வாங்கியிருக்க மாட்டான். அவன் மேலே வெறி பிடிச்சிருப்பான் பாருங்க. அவன் முன்னாடி போய் என்ன பண்ணுவான்? ஊன்னு கத்துவான். அவன் தான் சொல்றது விளங்குது. ஆனால் துட்டு வாங்கிட்டு போனது என்ன பண்ணோம்? சும்மானாலும் சொல்கிறான் அப்படின்னு. இதுவும் ஒரு கூட்டத்தில் அப்படியே சத்தம் போட்டு போகும்போது துட்டு காசை கொடு, முதல்ல அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு போயிடும். சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் உண்மையான தொண்டை, அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆனால் அந்த உண்மையான தொண்டனை அந்த அரசியல்வாதிக்கு தெரியாது. ஆனால் நீ உண்மையான விசுவாசிய என் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. நீ உண்மையான விசுவாசியா இருந்தால் என் இயேசுக்கு உன்னை தெரியும். நீ போடுற கூப்பாடு, கத்துற கத்து, முன்னாடி நின்று அல்லேலூயா சொல்றது, வெறித்தனமா ஆண்டவருக்காக ஓடுறது, வைராக்கியமா நிற்கிறது, அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. மறந்து போக அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. பிரியமானவர், நீதி உள்ள நியாயாதிபதி அவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, மோசே அனுப்புறார், முடியல, தடை பண்றான். கர்த்தர் கிரியை செய்தார். அதே போலதான் கர்த்தர் சபை எழுப்ப பேதுரு மூலமா, அப்போஸ்தலர்கள் மூலமா திட்டம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே பலமா கிரியை செய்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறான், 4000 பேர் ரட்சிக்கப்படுறான். கூட்டம் கூட்டமாக மறுபடியும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஏடா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு காரியம் முடிஞ்சிடும்னு பார்த்தா அவங்களோட இந்த சீசர்கள் எழும்பி இவ்வளோ அதை விட பயங்கரமாக போயிட்டு இருக்க, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல ஆண்டவர். அவரை விட நிழல் பட்டு சுகமாகறான், பிசாசு சுகமாகறான், முடவன் நடக்கிறான், செத்தம் உயிரோடு எழும்பி வந்துக்கிறான். என்னடா இது வம்பா போச்சுன்னு கூட்டு வச்சு மிரட்டி இதெல்லாம் செய்யக்கூடாது, தடை பண்ணுறாங்க. சபைகளை சிதறடிக்கிறாங்க. ஏன்? சவுல் எழும்பி எல்லா சபைகளையும் மூடினான், முடக்க பார்த்தான், தடை செய்ய பார்த்தான். அவனையே கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. எவன் சபையை தடுக்க, முடக்க, மூட நினைச்சானோ அவனையே கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருந்தார். எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, அவர் வல்லமை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கையின் கிரிகளை அவர் நிகழ விட மாட்டார். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா.
வாழ்க்கையில் நம்ம வாக்குத்தத்தங்கள் அந்த காலம் வரும்போது, இந்த நாட்கள் வரும்போது அவரே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். இப்போ இவங்கெல்லாம் சோர்ந்து உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா அவர் திட்டம் போட்டது அரசாங்க சட்டத்தை விட பரலோக சட்டம் ரொம்ப வலிமை உள்ளது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் செய்யலை. தன் ஜனங்களுக்கு செய்ய சொன்னதை 2 காரியம் தான், எழும்பி வேலையை செய். ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசி எழுப்புறார், வேற ஒன்றும் செய்யல. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியவங்க 2 பேர் எழும்பி, என்னையா உக்காந்துருக்கிறீங்க, எலும்புக்கு மேலே இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, யூத ஜனங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. தேவனுடைய ஆளு இடிபட்டு கிடக்குது, நீ வீடு போய் என்ன செய்கிற, கட்டிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி, உன் வேலையை உன் காரியத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியான்னு சொல்லி பயங்கரமா என்ன செய்கிறாங்க, அவங்கள கடுமையாக திட்டி கர்த்தருடைய வார்த்தையினால கண்டித்து எச்சரித்து செருபாபேலை உற்சாகப்படுத்தி திட்டம் சொல்லி தைரியம் சொல்லி தேவன் கூட இருக்கிற என்றார். எழும்பி கட்டுங்க என்றார். வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை வாசிங்க. எஸ்ரா புஸ்தகத்தில் 5:1-2 வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எழும்பிட்டாங்க. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருது, எழும்பு. சோத்திரம், அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்லி இப்போ அந்த சட்டம் இந்த சட்டம் உட்கார்ந்து இருக்கிறியே, ஆலயம் கட்டதான ஆண்டவர் ஒன்று அனுப்பிச்சாரு. எழும்புங்க. உன்னை என்ன பண்ணிட்டாங்க? சோத்திரம், சொல்லது விளங்குதாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தானே உன்னை அழைச்சார், ஆண்டவர் தானே உன்னை ரட்சித்தாரு, தேவன் தானே உன் மேலே கிருபை வச்சுக்கிறாரு. கர்த்தர் சொல்றார், எதுக்கு பயப்படாமல் ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு, ஓடுறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, ஜீவிக்கிறதுக்கு எழும்பு. மறுபடியும் ரிட்டர்ன் சொல்லுகிறார் ஆண்டவர், தைரியப்படுத்த விரும்புகிறார் உன்னை. ஹலோ, அல்லேலூயா. முடங்காத, சோர்ந்து போகாத, சுருண்டு போய் இஸ்ரவேலர்லாம் அப்படிதான் ஆயிட்டான். யோ மோசே, நீ சும்மா இல்லாமல் நீ என்ன பண்ணிட்ட எங்கள்கிட்ட, அந்த பார்வோன்ட்ட பட்டயத்தை கொடுத்து எங்களை கொல்ல பார்க்குற, நீ நாங்கள் பேசாமல் இருந்தால் கூட அவன் போல நம்ம சில நேரம் என்னதுன்னா பேசாமல் இருக்கிறது. என்ன செஞ்சோம்? வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாபம். நம்ம ஏன் ஜெபம், உபவாசம், ஊழியம், அது இதுன்னெல்லாம் தேவையில்லாமல் ஏன் பேசுவேன்னு சில நேரம் யோசிக்கிறோம். ஹலோ, இதை இந்த வார்த்தையும் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு தான் சத்துரு அவ்வளோ வேலை செய்வான். ஒரு நாள் வார்த்தை வரக்கூடாது. ஹல்லேலூயா. திருப்பி அவனை நீ காலி பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உன்ன வச்சிருக்கிறார். அவனால் நீ ஒரு நாள் காலியாக கூடாது. அவன் வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தான் உனக்கு கொடுத்துக்கிறார் ஒழிய அவன் மேற்கொள்ளுவான்னு சொல்லப்படலை. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. சொல்லுங்கம்மா, பின்னாடிகளை விளங்குதா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின் மேலே கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம். இப்போ எழும்புறாங்க, ஆலயத்தை மறுபடியும் கட்டுறான். சத்துரு விடுவானா? அல்லேலூயா. எதுக்கு ஆமீன்? அல்லேலூயா. சொல்றது புரிஞ்சுங்களா? விடுவானா? மறுபடியும் அவன் எழும்பதான் செய்வான். அவனுக்கு எரிச்சல் வந்துட்டு தாங்க இருக்கும். ஐயோ, விளங்கவே மாட்டேன், வெளியில் தெரியாதுங்க. அல்லேலூயா. சில பேர் உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அண்ணா, அக்கா, தம்பி, அண்ணாம்பாங்க. நம்ம செய்ய நம்ம ஆளுகள் கூட சில பேர் சோத்திரம் அல்லேலூயாலாம் போடுவாங்க. ஆனால் உள்ள உன்னுடைய காரியங்களை பார்த்தா உள்ள கப 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 கபன்னு எரியும் அவங்களுக்கு. சோத்திரம், அல்லேலூயா. அவங்க நல்ல இருதயம் உள்ளவங்களாக இருந்தால் உன்னை வாழ்த்துவாங்க. இருதயம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஓ, இதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும் போல தெரியுதே, இது நம்மளை விட மேலே போயிடும் போல தெரியுதே, கப 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 கபன்னு எரியும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அந்த தீயை அணைச்சு போடுவார். சோத்திரம், நீ தொடர்ந்து நில்லு. நீ எரிஞ்சா அது அணைஞ்சிரும். நீ அணைஞ்சிட்டினா அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். எது நீ தான் முடிவு பண்ணிக்கிறணும். கையை தட்டி நல்லா தான் சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா இல்லையாங்க? நீ எரிஞ்சிட்டே இருந்தால் அது அணைஞ்சு போகும். உனக்கு விரோதமாக எரியறது என்ன செய்யும்? ஆமாம், வயிற்றெரிச்சல் ரொம்ப பெருசு. வன்கண் ஆவின்னு வேதமே சொல்லுது, சும்மா இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால நீ என்ன பண்ண வேண்டாம், கொண்டு போய் திருஷ்டி பொம்மை கட்டாத, எலுமிச்சை பழம் கட்டாத, மிளகா கட்டாத. சொல்றது விளங்குதா இல்லையா? மஞ்சள் பூசாத, இயேசுவின் ரத்தத்தை நீ பூசு. உன் நிலைக்காலில் இயேசுவின் ரத்தத்தை பூசு. உன் வேலை ஸ்தலத்தில் இயேசுவின் ரத்தத்தை வெய்யு. தேவனுடைய வார்த்தையை வெய்யு.
எந்த பிசாசு அணுகாது, எந்த வன்கண் ஆவி அணுகாது, எந்த எரிச்சல் அணுகாது, எந்த தீமையும் வாழ்க்கையில வராது. வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடான்ற வார்த்தையை உன் வீட்டு வாசல்ல வெய்யு, உன் தொழிற்ஸ்தானத்துல வெய்யு. வார்த்தையை வைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. நீ கையிட்டு செய்யும் வேலையை உன் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு செய்ய, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு செய் எல்லாவற்றையும். அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க. மறுபடியும் சத்துரு கரிச்சல் வருது. என்னடா இது, உட்காந்துட்டான், முடங்கி விட்டுட்டான், இதோட போயிடுவான்னு பார்த்தா திரும்ப என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஒருத்தராலும் முடக்கவே முடியாது. தேவன் அப்படி முடங்கினாலும் உன்னை விட மாட்டார். எலியா சுருண்டு போய் படுத்துட்டார். போதும் ஆண்டவரே, என்னை விட்டுருங்க அப்படின்னு தூதன் அனுப்புறார், தட்டி எழுப்புறார். இருந்துடுறான், உன்னை பற்றி தெரியும். அல்லேலூயா. நீ ஏதோ சில காரியத்தில் சோர்ந்து விட்டுட்டே. அல்லேலூயா. உன் இருதயம் எனக்கு தெரியும், உன் என்னன்றது எனக்கு தெரியும், நீ எனக்காக எவ்வளோ வைராக்கியம் பாராட்டணும் எனக்கு தெரியும். எழும்பு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ வாழக்கூடிய நபர்னு அவர் தெரிஞ்சிட்டார்னா, உண்மை உள்ளவன் தெரிஞ்சிட்டார்னா உன்னை ஒரு நாள் விடவே மாட்டார். தட்டி எழுப்பிட்டே தான் இருப்பார். சோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? அவர் தட்டி எழுப்பிட்டே தான் இருப்பார். உன்னை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்பார். இது தேராத கேஸ்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் என்னோட பேசுறது இல்லையா, அதுதான் நீ தான் பேசுறது இல்லையா, அவர் சொல்றதை கேட்கறது, அதனால உனக்கு விட்டுருவார். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவர் என்னோட பேசுறதே இல்லை. எப்படி பேசுவார்? நீ தான் கேட்கறதே இல்லையே. சோத்திரம். அல்லேலூயா. கேட்கறவங்கள்ட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார். உன்கிட்ட பேசுறது இல்லை, எச்சரிக்கிறது இல்லை. நான் என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லைன்னா டேஞ்சர்னு தெரிஞ்சுக்கோ. தப்பு பண்ணா எச்சரிக்கிறாரு, என புத்தி சொல்றாரு, உணர்த்துறாரு. அல்லேலூயா. இடைபெறாருனா நீ பாக்கியவதி, பாக்கியவான்கள். ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னா உனக்கு சங்குதான். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் சத்தமா அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, வெளிப்பா இருந்துக்குங்க. ஏன்னா எங்களெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் உணர்த்துறாரு, தெரியுது எங்களுக்கு, விளங்குது எங்களுக்கு. பிரைஸ் எல்லாம். ஒண்ணுமே இல்லையே, ஜாலியா போகுது, அவ்வளவுதான், ஒரு நாள் கதை முடிச்சுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் என்ன ஆயிடும்? விளங்குதா? கவனிக்கல, கவனிக்க வைப்பார் ஒரு நாளைக்கு. ஐயா வார்த்தை சொல்லுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. கவனிக்காதவங்களை என்ன பண்ணிடுவார்? அப்புறம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் கவனிக்க வைப்பார். ஆண்டவர் அதுக்கெல்லாம் வசனம் எடுக்கணும்னா நிறையா இருக்கு. இந்த மாதிரி கண்டுக்காம போயிட்டாரு, செவி கொடுக்காம போயிட்டாரு பாருங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டாரு போல. ஐயா இதெல்லாம் இப்படிலாம் அலையுதே, நான்லாம் இப்படி தேடுறேனே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, அவங்களெல்லாம் கண்டுக்க வைப்பார் ஒரு நாளைக்கு, கேட்க வைப்பார் அவர் ஒரு நாளைக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நேரத்தில் அவர் செய்கிற காரியங்கள்லாம் அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இப்பவே செவி கொடுத்துட்டா நல்லது, இல்லை ஒரு நாள் அவர் கிரியை செய்யும் போது யாரும் செவியே கொடுக்க முடியாது. அவ்வளவுதான், கதை ரொம்ப மோசமா போகும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. தேவனுடைய மகத்துவங்களை சொல்லணும்னா நிறைய விளக்குங்கள். ஆனால் இன்னைக்கு சத்தியத்தை நம்ம வருவோம். மறுபடியும் அவன் எரிச்சலாகி என்ன செய்கிறான்? வாசிங்க 5:17 வாசிங்க. அதே வேகமா. இப்பொழுது ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். பாத்தீங்களா? என்ன சொல்லு, மறுபடியும் கட்டுறாங்களே, கோரேஸ் சொன்னான்னு சொல்றாங்க. இவங்க மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்ப தரியு ராஜா காலம், அவர் காலத்துல ஒரு கடிதம் எழுதுறான். என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவங்க வேலை நிறுத்தலாமா இல்ல வேலை செய்யற விடலாமா அப்படி ராஜா சொல்லாம இவங்களை எதுவும் செய்ய முடியாது. ஏற்கனவே அப்படிதான் சொன்னான், ஆனா ஒரு ராஜா நிப்பாட்டிட்டான். இவன் என்ன பண்றான்? இப்ப தரியு ராஜா எழுதும் போது தரியு ராஜா எழுதுறாரு 6வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். வேகமா வாச்சிருவோம், ஒரு 10 வசனம் இருக்கும், வேகமா படிங்க. 6 அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான உங்கள் வகைரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள். மீதிய வீட்டுல படிங்க. வேலை செய்யட்டும், ஆலயத்தை கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை மட்டும் சொல்றாரு. அதை மட்டும் 11 படிங்க பாப்போம். பின்னும்
நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கிற கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றி ஆலயம் கட்டணும். இப்ப முதல்ல கட்டக்கூடாதுன்னு வந்தது. இப்ப இந்த ராஜா எழுதுறார், ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு தடை செய்யாத. ஒருவேளை எங்களால் பிறக்கிற கட்டளை என்ன லெட்டரை எதிர்த்து எழுதினா பாத்தீங்களா, தடை செய்யறதுக்காக எழுதினா பாத்தீங்களா. இப்ப அவனுக்கு பதில் எப்படி போகுது பாருங்க, புரியுதுங்களா? எதிரிக்கு பதில் எப்படி போகுது பாருங்க. இப்ப எதிரி என்ன பண்ணா, அவங்க உட்காந்துட்டு கட்டலாமா இவங்களை நிறுத்திடலாமா அப்படின்னு முதல்ல எழுதினா, அதே மாதிரி ஒரு ராஜா நிறுத்தி போட்டான். இப்ப தேவனுடைய வார்த்தையினா, தேவன் நினைச்சதில்ல, தேவன் 70 ஆண்டுகளுக்கு பின்பு இவங்க ஆலயத்தை கட்டுவாங்கன்னு தேவனுடைய வாக்கு தத்தம் இருக்குல்ல. வாக்கு தத்தம் ஆண்டவர் சொன்னார்னா அந்த காலத்தில், அதான் சொல்றேன், 400 ஆண்டு காலத்துக்கு பிறகு எகிப்தியரை நான் விடுதலை ஆக்குவேன் வாக்கு தத்தம் பண்ணிட்டார் ஆபிரகாமுக்கு. பார்வோன் எதிர்த்து நின்னான, செங்கடல் எதிர்த்து நின்னான, யோர்தான் எதிர்த்து நின்னான, கர்த்தர் வாக்கு தத்தம் நிறைவேறும், கானானுக்கு அவங்க போய் தான் தீருவாங்க. விளங்குதாங்க? நல்லா தான் கை தட்டி சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். கர்த்தர் தீர்மானித்ததான் சொல்ற, அவர் தீர்மானித்தது தடைபடாது, அவர் உனக்காக செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ எதிரி ஒரு மறுலெட்டர் எழுதி எதிர்பார்க்கிறான், எப்படி ராஜா வேணான்னு சொல்லுவார், நிறுத்திடலாம். நான் ராஜா பெண்ணு சொல்றாரு, ஆமா நாங்க கஜானால ஆராய்ந்து பார்த்தோம், கோரஸ் கட்ட சொல்லி இருக்கிறார், ஆலயத்தை கட்டுறதை நிறுத்திடாத. அப்படி மீறி நிறுத்தினா எங்களால் பிறப்பிக்கிற கட்டளை என்னன்னா சொல்லு, வாசிங்க. எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினா, ஆலயத்தை கட்டுற கட்டளையை மாற்றினா, அவன் வீட்டில் இருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும், அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்க கடவுதுன்றார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதை நிறுத்தினா அவன் வீடு குப்பை மேடாக்கப்படும். என்னது, மொத்தமா உங்களை காலி பண்ணிடுவாங்க. சட்டம் அப்படி பிறப்பிக்கிறார் ஆண்டவர். தொடவே முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்தை ஆண்டவர் போடுறாரு பாருங்க. கடைசியில் நீங்க 20:12 பார்க்கும்போது, ஆகையால் இதை மாற்றவும், எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டாதபடி சகல ராஜாக்களும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மலமாக்கப்படுவார். தருவியாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவுது என்று எழுதி அனுப்பினான். அல்லேலூயா, நல்லா தட்டி சொல்லுங்களேன். ஜாக்கிரதை என்றார், எச்சரிக்கையா இருந்துக்கோ. இந்த ஆலயத்தை கட்டுறதை நீ என்ன பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. நான் சொல்றது விளங்கிட்டாங்க உங்களுக்கு? கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்பா. திரும்பவும் நீ எழும்பினா முதல்ல உன்னை முடக்க பார்ப்பான். அலையிலையா சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு பேசும்போது திரும்பவும் நீ எழும்பிட்டா சத்ரு மேலே கை போட முடியாது, சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்த பலனையும் அந்த அத்தாரிட்டியும் அந்த உதவியும் அந்த பாதுகாப்பையும் அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாழ்க்கையில் செய்திருவார். இதை தான் நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். முதல் விழுந்தான், அல்லேலூயா, திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். திரும்பவும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் போது தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னாரே, நாடுகளை மேய்ப்பாயாக. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அதுக்கு பின்பு பேதுரு மேலே ஒருத்தனுமே கை போட முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. எதுக்குமே பேதுரு அசந்து கொடுக்கல, எதுக்குமே பேதுரு வளைந்து கொடுக்கல. உறுதியாக பேதுருவை கர்த்தர் நிலைநிறுத்தினார். கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதா? ஹலோ, சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தேவன் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபட. இந்த பகுதியில் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்த்த இல்லைங்களா, அவர்கள் வாழ்வில் செய்த கிருபை என்றும் உள்ளது. இது இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். அதான் 136 அவர் சொல்றார். செருபாபேல் வாழ்க்கையிலும் யோசுவா வாழ்க்கையிலும் எஸ்ரா வாழ்க்கையிலும் ஆலயத்தை கட்டும்படி அவர் பலத்த காரியங்களை செய்த அவர் கிருபை என்றும் உள்ளது. அதுதான் இன்றும் நமக்கும் உள்ளது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அன்றைக்கு அவர்களுக்கு செய்த தேவன் இன்றைக்கு சொல்றது விளங்குதா? அவர்கள் அதுதான் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், அன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் செய்தாரே அந்த கிருபை என்றும் உள்ளது. அன்னைக்கு செய்தது மாத்திரமல்ல, என்றும் உள்ளது. இன்றைக்கு எங்களுக்கும் நீங்க செய்வீர்ன்றான். அதுக்கு தாங்க பைபிள் எழுதி கொடுத்துருக்காரு. கர்த்தர் செய்த கிரிகள் எல்லாம், கர்த்தர் செய்த மகத்தான செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உனக்கும் உள்ளது. உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். அவர் கிருபை நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் சொல்லுங்க உள்ளது. சொல்லுங்க அல்லேலூயா. எப்பவுமே அந்த வார்த்தை அதிகமாக சொல்லுங்க. கிருபை என் மேலே என்றும் உள்ளது. சொல்லுங்கள், என் குடும்பத்தின் மேலே என்றும் உள்ளது. எங்களுடைய சகல காரியங்களோட கிருபை என்றும் உள்ளது.
அவருடைய கரத்தின் கிரியை நெகிழ விட மாட்டார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எழுப்பி நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.